குழந்தைகள் நல்லா வளரும்போது நல்லா கொழு கொழுன்னு குண்டா இருந்தால் தான் ஆரோக்கியமிக்க குழந்தைகள் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி நல்ல குண்டா இருக்கிற குழந்தைகள் வந்து ஒன்று நீர் சத்து மிகுந்த குழந்தைகளாக இருக்கும், இல்லைன்னா கொழுப்பு நிறைந்த குழந்தைகளாக தான் இருக்கும். ரெண்டுமே குழந்தைகளுக்கு பாதிப்பு வரக்கூடியது. அதனால நீர் உடம்பா இருந்தாலும் சரி கொழுப்பு உடம்பா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாக இருக்கும். அதனால குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்குதேன்னு பார்க்கணுமே தவிர நல்லா சதைப்பிடிப்பா கொழு கொழுன்னு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இன்னும் சொல்லப்போனா குழந்தைகளுக்கு கட்டாயமா சாப்பாடு உணவு ஊட்டவே கூடாது. குழந்தைகளுக்கு தேவையான அவங்களுக்கு பசிக்கும் போது அவங்களே தேவை அப்படின்னு அழுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உணவுகள் நம்ம கொடுத்துட்டு வந்தாலே போதுமானது. இந்த முக்கியமா இந்த அபிசித மூலம்னு சொல்ற சாதம், பருப்பு, நெய், உருளைக்கிழங்கு இதை வந்து இந்த துவர்ப்பு சுவைமிக்க இந்த துவரம் பருப்போட கடைஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரத்தமும் நல்லா வரும், நோய் எதிர்ப்பாற்றலும் நிறையா வரும்.